வணக்கம். இது உங்கள் ஆர்ஆர். இன்றைக்கி பீனாலஜி அண்ட் விக்டிமாலஜி சப்ஜெக்டில் இது ரெண்டாவது வீடியோ. ஏற்கனவே ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக எளிமையாக புரியும். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா க்ரைம் இன் இந்தியா. அதில் பார்த்திங்கன்னா நேச்சர், எக்ஸ்டெண்ட் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் க்ரைம். என்ன சார் அது நேச்சர் ஆஃப் க்ரைம் அப்படின்னா என்னென்னா குற்றத்தோடைய தன்மைனா எப்படி? பீனாலஜி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இது தண்டனையை பற்றி ஆய்வு செய்வோம். ஒரு ஆய்வு, ஸ்டடி. தண்டனையை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறோம், அதுதான் பீனாலஜி. இது ஒரு ஸ்டடி. ஒரு ஸ்டடி பீனாலஜினால அதுதான் ஒரு தண்டனையை பற்றி ஒரு ஆராய்ச்சி, ஆய்வு பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் தான் இது. சரிங்களா? ஸோ நேச்சர் ஆஃப் க்ரைம் அப்படின்னா என்னென்னா குற்றத்தின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்டடி, இந்த ஆய்வு மேற்கொள்கிறது. எக்ஸ்டெண்ட் ஆஃப் க்ரைம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றத்தின் வரம்பு, அளவு, அது எந்த அளவுக்கு பரவி இருக்குது, பரவல், இதை பற்றி ஒரு ஆய்வு அறிக்கை தான் இது பீனாலஜி. அப்புறமா பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் க்ரைம். டைமென்ஷன்ஸ் ஆஃப் க்ரைம் அப்படின்னா குற்றத்தோடைய பல அம்சங்கள், பல்வேறு பரிமாணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? டைமென்ஷன் அப்படின்னாலே பரிமாணங்கள். ஸோ பல்வேறு பரிமாணங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரைமை பற்றி, அதுவும் பர்டிகுலராக நம்ம தண்டனையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி டாபிக் என்னென்ன அதில் கவர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் க்ரைம் இன் இந்தியா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் க்ரைம் ரேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ரோச்சஸ் டு க்ரைம் கண்ட்ரோல், டைப்ஸ் ஆஃப் க்ரைம், டைப்ஸ் ஆஃப் அஃபெண்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லாட்டின் டேர்ம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா. இந்த லீகல் டேர்மை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 லீடிங் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேஸ் 2 பார்ப்போம். ஒன்று டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இன்னொன்று பார்த்திங்கன்னா விஷாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த 2 லீடிங் கேஸும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம முதல்ல போகிறதுக்கு முன்னாடி இந்த க்ரைம்ஸ் இன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நேச்சர் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் க்ரைம் இன் இந்தியா. அதாவது குற்றத்தின் தன்மையை பற்றியும் அதோடைய வரம்பு, பரவல் பற்றியும் இந்த ஸ்டடி பண்ணுது. அது இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா குற்றம் நடக்கிறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது நிறைய இருக்குது. இந்த குற்றத்தின் தன்மையும் அது பரவலும் அப்படின்றது 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஆஃப் க்ரைம் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ரிப்போர்ட்டிங் ஆஃப் க்ரைம் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு என்னென்னா இந்த க்ரைம் நடக்கு இல்லையா, ரெக்கார்ட்ஸ், இந்த க்ரைம் ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட்டிங் ஆஃப் க்ரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ இந்த குற்றம் நடக்குது, அதெல்லாம் எப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் உங்களுக்கே தெரியும். எப்படி பண்ணுவாங்க? ஜென்ரலாக ஒரு எஃப்ஐஆர் வழியாக ஒரு க்ரைமை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெண்டாவது போலீஸ் ரெக்கார்ட்ஸு இருக்கும். அப்புறம் என்சிஆர்பி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார்? என்சிஆர்பி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்குது. அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ஒர்க் ஆகுது. அது இவங்க தான் தேசிய ஆவணம், இந்த குற்ற ஆவணத்தெல்லாம் பதிவு பண்ணுற ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி. அவங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனு என்சிஆர்பி. இதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு குற்றத்தோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் அங்கே தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் எந்த மெத்தடில் இந்தியாவில் பண்ணுறாங்கன்னா இந்த 3 மெத்தட் தான். எஃப்ஐஆர் வழியாக பார்க்கலாம், போலீஸ் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் என்சிஆர்பி. சரி,
அதுக்கப்புறம் வந்து என்ன விக்டிம் ஸ்டடீஸ் அண்டு செல்ஃப் ரிப்போர்ட்டிங் இது வழியாகவும் பண்ணலாம். அதாவது விக்டிம் ஸ்டடீஸ் அப்படின்னா பாதிக்கப்பட்டவரை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணால் இந்த குற்றத்துடைய பின்னணிலாம் நமக்கு தெரியும். விக்டிம் ஸ்டடீஸ், விக்டிம்னா பாதிக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங்னு ஒன்று தனியாக இருக்குது. செல்ஃப் ரிப்போர்ட்டிங்னா அஃபண்டர், குற்றவாளியே வந்து தனது குற்றத்தை வந்து சொல்கிறது. இது பேர் வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், அதனால் என்ன இப்போ காஸ்ட் ஆஃப் க்ரைம் என்ன? காஸ்ட் ஆஃப் க்ரைம்னா அதனால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, சொசைட்டிக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, இல்லைனா ஒரு தனிநபருக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து காஸ்ட் ஆஃப் க்ரைம். என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும்? எக்கனாமிக் லாஸ் நடக்கும், கரெக்டுங்களா? பொருளாதார லாஸு. அப்புறம் என்னது, மென்டல் சஃபரிங் ஆகுமா? ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒருத்தருக்கு ஒரு க்ரைம் நடக்குதுன்னா ஒருத்தர் அதில் பாதிக்கப்படுறாரு, அவர் எவ்வளோ எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார், மென்டல் சஃபரிங்கு. சோசியல் இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு சோசியலில் வந்து சமூகத்தில் வந்து ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த பினாலஜி. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது, இந்த க்ரைம் ஏற்படுறதுக்கு எதெல்லாம் மூல காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. டெரிட்டரி அப்படின்னா என்ன? டெரிட்டரி அப்படின்னா பார்டர்ஸில் நிறைய பார்டர்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா? ஒரு டெரிட்டரினா டிஃப்ரெண்ட்டு பார்டரில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் க்ரைம் நடக்குது. க்ரைம் பேட்டர்னே வித்தியாசமாக இருக்கும், ஒரு பார்டருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாப்புலேஷன், அதிகமான மக்கள் தொகையினால் இது வந்து மே இன்க்ரீஸ் க்ரைம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். டெரிட்டரி ஒரு காரணம், டிஃப்ரெண்ட் பார்டரு, டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்குது, டிஃப்ரெண்ட் க்ரைம் பேட்டர்னால் க்ரைம் அதிகமாக நடக்குது. பாப்புலேஷனாலேயும் க்ரைம் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து ஹெட்டரோஜெனிட்டி அப்படின்றாங்க. ஹெட்டரோஜெனிட்டி இந்தியாவில் ஏன் இது வருதுன்னு கேட்டிங்கன்னா பன்முகத்தன்மைன்னு அர்த்தம். ஹெட்டரோஜெனிட்டி அப்படின்னா பன்முகத்தன்மை. என்ன பன்முகத்தன்மை? நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்குது, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ரிலிஜன் இருக்குது, டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்குது. எக்கனாமிக் பேக்ரவுண்டு டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் பேக்ரவுண்டு ஆளுங்களும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணிகள், ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சார், ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னா என்னென்னா டிக்ளைன் இன் மோரல் வேல்யூஸ். நல்லொழுக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, நெறிமுறைகள்லாம் சீரழியுது, டிசிப்ளின்லாம் இல்லை, ஹானஸ்டி போச்சு, ரெஸ்பெக்ட் இல்லை, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இல்லை, இப்போ எடுத்துக்க மாட்டாங்க, சோசியல் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதெல்லாம் அடங்கம் தான் இந்த ஹியூமன் வேல்யூஸ். என்னென்னது? நல்லொழுக்கம் கம்மியாகிடுச்சு, நெறிமுறைகள்லாம் சீரழிஞ்சு போகுது, டிசிப்ளினரி இல்லை, ஹானஸ்டி கம்மியாகுது, ரெஸ்பெக்ட் கம்மியாகுது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த பிஹேவியர்லாம் கம்மியாகிறதுனால தான் இந்த க்ரைம்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இதெல்லாம் வந்து குற்றத்தை வந்து அதிகரிக்கான காரணிகள் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. டெரிட்டரி, பாப்புலேஷன், ஹெட்டரோஜெனிசிட்டி, ஹியூமன் வேல்யூஸ். சரி, இப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகினே வருது சொல்கிறீங்க குற்றம்லாம். அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? பண்ணோம்ல, கண்ட்ரோல் பண்ணுமா வேணாவா? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ரைட்டு, அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. எப்படி நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஜென்ரல் அப்ரோச்சஸ். இப்போ ஜென்ரலாக எப்படி ஒரு குற்றத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவங்களுக்கு அந்த க்ரைம் பண்ணவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரலாம், போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம், ரைட்டுங்களா? ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கலாம். ரீஹாபிலிட்டேஷன் மறு வாழ்வு அவங்களுக்கு கொடுக்கலாம். முதல்ல அவங்களுக்கு என்ன சொல்லி தரணும்? எஜுகேஷன் கொடுக்கணும். இதுதான் வந்து ஜென்ரல் அப்ரோச் இல்லையா? ஒரு குற்றத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எப்படி பண்ண முடியும்? இதுதான் ஜென்ரல் அப்ரோச்சஸ். சரி, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கான்டினென்டல் அப்ரோச் அப்படின்றாங்க. கான்டினென்டல் அப்ரோச்னா சோசியல் டிஃபென்ஸ். சோசியல் என்னென்னா சமூகமே
வந்து அதை வந்து ஒரு டிஃபென்ஸ் பண்ணணும், எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும், கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கான்டினென்டல் அப்ரோச்சில். சரி, அப்புறம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, சோசியல் அப்ரோச்சு. எப்படி சோசியல் அப்ரோச்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் கொடுக்கணும். மெயினாக மக்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்டு தரணும், சோசியல் வெல்ஃபேர் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக குற்றங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ குற்றங்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்னா குற்றங்கள் குறையும். இது வழியெல்லாம் நீங்கள் குற்றத்தை கம்மி பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுது அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இதுதான் பீனாலஜி. இதெல்லாம் வந்து சொல்லுது ஒரு க்ரைம். இது வந்து க்ரைமை பற்றி பேசுறதுனால இது கிரிமினாலஜி. இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த க்ரைம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. ஸோ இது வந்து இந்த இந்த கிரிமினாலஜி, பீனாலஜி, விக்டிமாலஜியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி தான், ஒரு ஆய்வு அறிக்கை தான் இது. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்ன பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் க்ரைம். க்ரைமில் என்னென்ன வகையான க்ரைம்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க வகைப்படுத்துகிறாங்க. ஒரு 5 வகையை வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று, க்ரைம்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா பவர்ஃபுல் க்ரைம்னா என்னென்னா வந்து ஆர்கனைஸ்டு க்ரைம்னு சொல்கிறாங்க. ஆர்கனைஸ்டு க்ரைம்னா எப்படின்னா பவர்ஃபுல் குரூப். அவங்க வந்து ஒரு சாதாரண ஆள்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கும் அவங்ககிட்ட. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஸ்மக்லிங், சட்டவிரோதமாக கடத்துறது, ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படின்னா டிராஃபிக்கிங் அப்படின்னா போதைப் பொருள் கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாஃபியா. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக செயல்படுவாங்க. அதனால தான் இது வந்து ஆர்கனைஸ்டு க்ரைம்னு சொல்கிறாங்க அவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் க்ரைம். அது என்ன ஒயிட் காலர் க்ரைம் அப்படின்னா படித்தவங்க, எஜுகேட்டட் பீப்புள் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன், நல்ல செல்வாக்கான ஆளுங்க பண்ணுறதெல்லாம் வந்து ஒயிட் காலர் க்ரைம். என்ன மாதிரி அவங்களாம் பண்ணுவாங்க க்ரைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யார்? இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் இதை பண்ணுவார், கரப்ஷனு, ஊழல். இவங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க? பிரைபரி, லஞ்சம். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறான்? ஃபினான்ஷியல் ஃப்ராடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் க்ரைமில் வந்துடுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இக்கனாமிக் க்ரைமு. அதுனா இக்கனாமிக் க்ரைமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அடல்ட்ரேஷனு, உணவில் கலப்படம் பண்ணுறது, ஃபேக் மெடிசின் ரெடி பண்ணுறது, ஃபேக் மெடிசினு. அப்புறம் வந்து ஃப்ராடுலண்ட் ட்ரேட் ப்ராக்டிஸு. ட்ரேட் ப்ராக்டிஸ் என்னது? வாணிகத்தில், அதாவது வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரே ஃப்ராடுலண்ட்டு பண்ணுறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இக்கனாமிக் க்ரைமில் வந்துடுது. சரி, அதுக்கடுத்து என்ன ப்ரொஃபஷ்னல் க்ரைம்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷ்னல் க்ரைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷ்னல் மிஸ்காண்டக்ட். ப்ரொஃபஷ்னல் மிஸ்காண்டக்ட்னா நம்ம ப்ரொஃபஷ்னல் யார் வருவாங்க? டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் அதெல்லாம் வருவாங்க. சரி, இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா டாக்டர் வந்து இஷ்யூயிங் ஃபால்ஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருல டாக்டர், ஃபால்ஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுது? அது வந்து ப்ரொஃபஷ்னல் க்ரைமாக மாறுது அது. அதுக்கப்புறம் என்ன சார்? ஸ்டேட் கிரிமினாலிட்டி. ஸ்டேட்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் தான் ஸ்டேட்டு. அப்போ என்ன பண்ணுது? கவர்மெண்ட்டே சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கமிட்டட் பை கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். அப்போ கவர்மெண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணுறாங்க அவங்க? ஜென்ரலாக ஸ்டேட்னால நம்ம மெயினாக ஞாபகம் வருது யார்? போலீஸ் தான். போலீஸ் டார்ச்சரு, ஃபேக் என்கவுண்டரு, கஸ்டோடியல் வயலன்ஸு, கஸ்டோடியல் டெத்து, இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கமே, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியே பண்ணுது, அத்தாரிட்டியே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ்ட் க்ரைம், ஒயிட் கலர் க்ரைம், இக்கனாமிக் க்ரைம், ப்ரொஃபஷ்னல் க்ரைம், ஸ்டேட் கிரிமினாலிட்டி இப்படின்னு பிரிக்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல? நல்லா புரியுது உங்களுக்கு? டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் இதுதான், ரைட்டுங்களா? இப்போ அதுக்கு அடுத்த டாபிக் என்ன போட்டிருக்கோன்னா டைப்ஸ் ஆஃப் அஃபெண்டர்ஸ். இது என்ன சார்? இது அஃபெண்டர்னால் குற்றவாளி, நமக்கு தெரியும். அதுலேயும் வகைப்படுத்துகிறாங்க, அஃபெண்டரையும் வகைப்படுத்துகிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் ஆர்டினரி க்ரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்பெட்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா குற்றவாளி தான் அர்த்தம், அவரும் குற்றவாளி தான். இவங்க அந்த மாதிரி நார்மல் ஆர்டினரி க்ரைம், நார்மல் குற்றவாளி. அது என்ன குற்றத்தில் நார்மல் இருக்கா? இருக்குது. என்னென்னா தெஃப்ட்டு,
அசால்ட்னா என்ன? தாக்குறது நடத்துறது, இல்லைனா ஒருத்தர் துன்புறுத்துறது, உடல் ரீதியாக அவங்க துன்புறுத்துறது, அசால்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி க்ரைம்னு வகைப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிச்சுவேஷ்னல் க்ரைம்னு சொல்கிறாங்க. சிச்சுவேஷ்னல் க்ரைம் என்ன அர்த்தம்? ஒரு பர்சன் கமிட்ஸ் க்ரைம் டியூ டு சடன் சிச்சுவேஷன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சடன் சிச்சுவேஷன்? ஒருத்தர் பசியாக இருக்கிறாரு, ஒரு கடையில் போய் திருடி சாப்பிட்றாரு. திருடுறதுல ஒரு குற்றம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் பசியின் காரணமாக திருடினார். அதனால் அது என்ன சொல்கிறாங்க? சிச்சுவேஷ்னல் க்ரைம்னு சொல்கிறாங்க அதை. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? க்ரானிக் அஃபெண்டர். க்ரானிக் அஃபெண்டர்னா இவருக்கு வேலையே தான். ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இவருன்னு அர்த்தம். க்ரானிக்கல்னா அது பழக்கமே தான், இதே பழக்கப்பட்டவர் இவர். இது இவருக்கு வேலையே என்னது? ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னா தொடர்ச்சியாக எத்தனை வாட்டி எத்தனை உள்ளே போட்டாலும் திருப்பி வந்து அதே வேலை ஆரம்பிக்கிறது. அவர் தான் வந்து க்ரானிக் அஃபெண்டர். அதுக்கப்புறம் கிரிமினாலிட்டி ஆஃப் விமன். விமன் கிரிமினாலிட்டினா ஒன்று ஸ்டடி ஆஃப் க்ரைம் கமிட்டட் பை விமன். ஒரு விமன் பண்ணுறாங்க அப்படின்னா, பெண் பண்ணுறாங்கன்னா அது என்ன மாதிரி கிரிமினல், என்ன அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது ஒரு ஸ்டடி பண்ணணும். அந்த மாதிரி விமென்ஸ் பண்ணுற ஒரு அஃபெண்டர் தனியாக போடுறாங்க, கிரிமினாலிட்டி ஆஃப் விமன் போடுறாங்க. அதுக்கப்புறம் யங் அஃபெண்டர்ஸ். யங்கு அப்படின்னா என்னது? ஜுவலைனு, மைனர்ஸ், இவங்க பண்ணுற க்ரைம்லாம் வந்து குற்றவாளி. அந்த குற்றவாளிலாம் வந்து யங் அஃபெண்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரிமினல் கேங்கு. கிரிமினல் கேங்னா இந்த கும்பலாக அடிக்கிறாங்க பார்த்துங்க, கேங்காக அடிக்கிறாங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் பவாரியா கேங்கு, சோட்டா ராஜன் கேங்கு. இவங்களாம் வந்து பார்த்தா ஒரு ஆள் ரெண்டு ஆள், இவங்களாம் கேங்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் அஃபெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க? க்ரைம்ஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்டுன்னு சொல்கிறாங்க. மார்ஜினலைஸ்ட்னா என்ன அர்த்தம்? பின்தங்கியவங்க, இல்லை சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டவங்க, இப்படி எடுத்துக்கலாம். வீக்கர் செக்ஷன், சோஷியலி ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜென்ரலாக ஃபாரஸ்ட் அஃபென்ஸ்லாம் பண்ணுறது. ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் காட்டில் போய்ட்டு ரெட் சாண்டில் விட்டு கடத்துறது, யானை தந்தம் கடத்துறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறவங்க. அப்புறம் வந்து பிச்சை எடுக்கிறது நாட்டில் குற்றம், அந்த மாதிரி பண்ணுறது, ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க? க்ரைம்ஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்டு க்ரைம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இது வந்து ஒன்றில் இந்த பினாலஜின்றது என்னது? ஒரு ஸ்டடி, ஒரு க்ரைமை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறோம். அதில் க்ரைம் பண்ணுறவங்க, க்ரைம்னா என்ன மாதிரி க்ரைம்லாம் இருக்குது, அந்த அஃபெண்டர் க்ரைம் பண்ணுறவங்களோட டைப் என்னென்ன இருக்குது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை பற்றி ஒரு ஸ்டடி தான் இந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டே அதுதான். அதில் இந்த டாபிக் வந்து மெயினாக இது வந்து இந்தியாவில் எப்படி இருக்குதுன்றது ஒரு ஸ்டடி. சரிங்களா? சரி, இந்த லாட்டின் டேர்ம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு க்ரைமை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், க்ரைமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னா நீங்கள் ரெண்டு இது கம்பல்சரி நீங்கள் வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். ஒன்று மென்சரியா, கில்ட்டி மைண்ட் இருக்கணும் அவருக்கு. ரைட்டுங்களா? கில்ட்டி மைண்ட்னா இன்டென்ஷன் இருக்கணும், அந்த க்ரைம் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் அவருக்கு இருக்கணும். ரெண்டாவது அதை செயல்படுத்தணும், கில்ட்டி ஆக்டஸ் ரியாஸ். அதான் இந்த இது சொல்லுது. இதுதான் இது ரெண்டு பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. பிரித்து கீழே வருது, இதுலேருந்து வந்தது தான் அது. ஆக்டஸ் நான் ஃபேசிட் நிசி மென்சிட் ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆக்டு டஸ் நாட் மேக் ஏ பர்சன் கில்ட்டி, ஏ பர்சனை குற்றவாளியாக பண்ணாது. ஒரு செயல் செய்கிறதுனால மட்டுமே அவர் வந்து குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அன்லெஸ் தேர் இஸ் எ கில்ட்டி மைண்ட். அங்கே அவருக்கு என்ன இருக்கணும்? மைண்டும் இருக்கணும், இன்டென்ஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது எதுக்கு இது நான் இந்த இடத்துல ரிலேட் பண்ணுறேன்? இது வந்து க்ரைம் ரிலேட்டட் இல்லையா? அப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு க்ரைம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வேணுன்றது உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் பேப்பரில் இதை சேர்த்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்களோட ஆன்சர் வெயிட்டேஜாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு லேண்ட்மார்க் கேஸுங்க நான் கொடுத்துருக்குறேன். இதுவும் ஒரு ரீகால் பர்பஸ்க்காக தான். நீங்கள் கான்ஸ்டியூஷன் படிக்கும் போதே இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் தான்.
டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த கேஸ் வந்து நீங்கள் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள், இல்லை உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள். இவர் டிகே பாசுன்றவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் லீகல் எய்ட் ஆர்கனைசேஷன். அவர் வந்து போட்ட கேஸ் தான் இது. எதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கைட்லைன்ஸ் ஃபார் அரெஸ்ட்டு. ஒருத்தரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ்னால் என்ன கைட்லைன்ஸ், என்ன வழிமுறைகள்லாம் அவங்க பின்பற்றணும், கைட்லைன்ஸ் ஃபார் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் டு ப்ரிவென்ட் கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குது. சரிங்களா? இது எந்த ஆர்டிகிள் கீழே வரும்? கைட்லைன்ஸ் ஃபார் அரெஸ்ட்லாம் எந்த ஆர்டிகிள் கீழே வருது? கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 22 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேர் ஆக்ட் எடுத்து பாருங்கள். அதில் வந்து ஆர்டிகிள் 22 பேசும். அந்த டிகே பாசு கேஸும் அதை பற்றி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்னு ஒரு கேஸு. இது எப்போ 1997 நடந்த கேஸ் இது. விஷாகா அப்படின்றது வந்து எதுக்கு இந்த கேஸ் எதை பற்றினா, கிரிமினாலிட்டி அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் ஒர்க் பிளேஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. யாருக்கு? விமென்ஸ்க்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு விதிமுறை நடைமுறையெல்லாம் பின்பற்றுறது தான். அது பேர் தான் வந்து விஷாகா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷாகா கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணதே இந்த கேஸால் தான். இந்த கேஸால் தான் விஷாகா கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. விஷாகா கமிட்டியை பற்றி டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணுங்கள். ஒரு லேடிஸ்க்கு வந்து விமென்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாச்சும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தால் இந்த விஷாகா கமிட்டி தான் முதல்ல அதை விசாரிக்கும். சரிங்களா? விஷாகான்றது ஒரு விமன் ஆர்கனைசேஷன் நேம். இது ஒரு விமன் ஆர்கனைசேஷன், அதாவது வந்து மகளிருக்காக போராடும் ஒரு அமைப்பு இது. அதான் விஷாகா. அதனால தான் அது பேர் விஷாகா கமிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இந்த டாபிக் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்ன டாபிக்லாம் பார்த்தோன்றதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் க்ரைம் இன் இந்தியாவில் எப்படி க்ரைம்லாம் நடக்குன்றது ஒரு ஸ்டடி. எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து க்ரைம் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எந்தெந்த காரணிகள், சரி என்னென்ன அப்ரோச் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான அப்ரோச் பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் க்ரைமு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது க்ரைம்லன்ற டைப்ஸ் ஆஃப் அஃபெண்டர்ஸ், குற்றவாளிகளுடைய வகைப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்டர்ஸ் ரியஸ் அண்ட் மென்ஸ் ரியா பார்த்தோம். அப்புறம் டிகே பாசு ப்ளஸ் விஷாகாவுடைய கேஸு பார்த்தோம். இன்றைக்கி இருக்கிற வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே ஒரு டாபிக் தான். இந்த டாப்பிக்லேயே வந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். எஸ்ஏ டைப் கொஸ்டின் வந்தால் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக கவரப் பண்ணி எழுதுங்க. நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.